ஏரி இருந்தா அதை சுத்தி கண்டிப்பா இந்த 6 மரங்களை நட்டுருக்கணுங்க. சில மரங்கள் வறட்சி வராம காப்பாத்தும், சில மரங்கள் தண்ணியை சுத்தமா வச்சுக்கும். முதல்ல பனை மரம், இதோட வேர் அமைப்பே டியூப்பா ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க. இது வழியா தண்ணிய பூமியோட அடிமட்டம் வரைக்கும் சேமிச்சு நிலத்தடி நீரை ஒரு சமநிலையில வச்சுக்கும். அதனால தாங்க ஒரு கிணத்தை சுத்தி ஒரு 10-15 மரம் இருந்துச்சுன்னா, பனை மரம் இருந்துச்சுன்னா அங்க நீர் வற்றாதுன்னு சொல்லுவாங்க. ஆலமரம், இதன் வேர்கள் ஏரிக்கரையில மண்ணை சுரண்டி அப்படியே பசை மாதிரி புடிச்சு கரையில ஏற்படும் இடிபாடுகளை இது தடுக்குதுங்க. அதனால இந்த இடத்தோட மண் வளம் பாதுகாக்கப்படுதுங்க. அடுத்து வேப்ப மரம். ஏரிக்கரை ஓரமா இந்த வேப்ப மரத்தை நடும்போது அதுல இருக்கிற அந்த இலையும் பழமும் உதிர்ந்து அந்த ஏரியில் விழுமுங்க. இது நீர்ல இருக்கிற அந்த பாக்டீரியா வளர்ச்சியை தடுத்து நீர் நச்சுத்தன்மை ஆகாம பாதுகாத்துக்குங்க. அடுத்து இச்சி மரம். இந்த மரத்தினுடைய நிழல் நீரினுடைய ஆவியாகும் விகிதத்தை குறைக்குங்க. இதோட பழம் ஏரியில விழுந்து கரையும் போதுங்க அந்த நீரோட pH பேலன்ஸை மாத்தி சுத்தமா வச்சுக்குதுங்க இது. அடுத்து நாவல் மரம். நாவல் பழம் ஏரியில விழுந்து அந்த நீரோட கலக்கும் போதுங்க ஒரு விதமான நேச்சுரல் டை உருவாகுங்க. அது சில நீர்ப்பாசிகளோட குரோத்தை தடுக்குதுங்க. இதனால அந்த ஏரிய பச்சை பாசி மாதிரியான விஷயங்கள் மூடாம சுத்தமா வச்சு இது பாதுகாக்கும். அடுத்து கடம்ப மரம். அந்த காலத்துலங்க இந்த மரத்தை ஏரிக்கிற மரம்னே சொல்லுவாங்க. இந்த மரத்தோட இலைகள் தண்ணியில விழுந்து நேச்சுரல் ஃபில்டர் மாதிரி அப்படியே வேலை செய்யுதுங்க. பாசி வளர்ச்சியும் இது குறைக்குதுங்க. இந்த 6 மரங்கள் மட்டும் இல்லைங்க, இதே மாதிரி அரச மரம், இலுப்பை மரம், புங்கன் மரம், நீர் மருது மாதிரியான மரங்களும் இந்த மரங்கள் செய்யற எல்லா வேலைகளையும் அந்த மரங்களும் செய்யுதுங்க. நாங்க துளிகள் அமைப்பு தொடங்கினப்போ தூர்வாரின ஏரிகள்ல இந்த அனைத்து மரங்களையுமே நட்டு இன்னைக்கு வரல அதை வளர்த்திட்டு வந்துட்டு இருக்கோம்.